இது லவ்வர்ஸ்க்கு உண்டான கார்ட் ரீடிங். உங்களோட பார்ட்னராக மைண்டில் நினச்சிக்கோங்க. நம்பர் 1 இல்லாட்டி நம்பர் 2 இது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய கலர்ஃபுல்லான ஹார்ட்டின் போடுங்க. இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உங்களோட பார்ட்னர் கூட கரண்ட் எனர்ஜிஸ் என்னன்றதை பார்ப்போம். உங்களோட பார்ட்னர் உங்கள் கூட எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு பேசாமல் இருந்தாலும் உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அது எவ்வளோ ஒரு பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஈடு பண்ண முடியாது. பணத்தை விட ஒரு ஹாப்பினஸ் உங்களால் மட்டும்தான் அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் எவ்வளோ பிஸ்னஸ் ஓரியன்டாக வேலை ஓரியன்டாக பணம் மைண்டடாக இருந்தாலும் உங்களுக்குன்னு உண்டான வேல்யூ தனி அப்படின்றத இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்காரு. உங்கள் 2 பேருக்குமே நீங்கள் 2 பேரில் யார் பேசாமல் போனீங்கன்னாலும் ரீயூனியன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த சண்டை வந்தாலும் திருப்பி போய் சேர்ந்துருவீங்க. ஏன்னா அந்த பாண்டிங் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட பார்ட்னர் இந்த டைம் பீரியடில் வேறு சில வேலைகள்னால வேறு சில கமிட்மெண்ட்ஸ்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தேவையில்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுனாலும் இதனால தான் எனக்கு பிரச்சனையே, எனக்கு டென்ஷனே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இது கிடையாது. அதனால உங்களோட பார்ட்னர் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல அவங்கள பற்றி அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்றத புரிஞ்சிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ உங்களுக்கு வயசானாலும் அந்த பாண்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அந்த கரெக்டாக அந்த டைம் பீரியட் அந்த காலகட்டத்துக்கு அவங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லாட்டி சைலண்ட்டாக இருந்துடணுன்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கோங்க. தேங்க்யூ.